BGP Merang Kingdom, ECR, ஈஞ்சம்பாக்கம், சென்னை. சென்னை கோயம்பேட்டில் உள்ள தலைமை அலுவலகத்தில் தேமுதிகவின் மாவட்ட செயலர்கள் கூட்டம் தொடங்கியுள்ளது. சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகான முதல் கூட்டமாக தேமுதிகவின் மாவட்ட செயலர்கள் கூட்டம் தற்போது தொடங்கியிருக்கிறது. திமுக கூட்டணியோடு சேர்ந்து தேர்தலை சந்தித்த தேமுதிக 10 இடங்களில் போட்டியிட்டு ஒரு இடத்தில் மட்டுமே வென்ற நிலையில் தற்போது தேமுதிகவின் மாவட்ட செயலர்கள் கூட்டம் தொடங்கியுள்ளது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் வினேஷ் சரவணன் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வினேஷ் சரவணன், தற்போது தேமுதிக மாவட்ட செயலர்கள் கூட்டம் தொடங்கி இருக்கிறது. என்னென்ன விஷயங்கள் குறித்து இதில் ஆலோசிக்கப்பட்டு வருகிறது? கட்சியின் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும்? வேதவள்ளி, குறிப்பாக ஒவ்வொரு தேர்தல் முடிவுகளுக்கு பிறகாகவும் ஒவ்வொரு கட்சிகளும் அந்த தேர்தலில் எடுக்கக்கூடிய வெற்றி வாய்ப்பை பொறுத்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக ஆலோசனை மேற்கொள்வார்கள். தேர்தல் முடிந்து கிட்டத்தட்ட 1 மாத காலம் நெருங்கி இருக்கக்கூடிய நிலையில தேமுதிக தன்னுடைய முதல் மாவட்ட செயலாளர் கூட்டத்தை தற்பொழுது நடத்தியிருக்கிறது. இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில கோயம்பேட்டில் கூடிய தேமுதிக அலுவலகத்தில் தற்பொழுது இந்த மாவட்ட செயலாளர் கூட்டம் நடைபெற்று வருகிறது. தேமுதிகவை பொறுத்தவரை கடந்த இதுவரை இல்லாத அளவிற்கு 20 வருடங்களுக்கு பிறகு திமுகவுடன் முதன்முறையாக கூட்டணி அமைத்து 10 தொகுதிகளில் போட்டியிட்டு இருந்தார்கள். அதில் ஒரே ஒரு தொகுதியில் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் மட்டுமே வெற்றி பெற்றிருந்தார். இதற்கு முன்பாக இருந்த வாக்கு சதவீதத்தை விட கிட்டத்தட்ட 1.20% வாக்குகளை தேமுதிக இந்த தேர்தலில் பெற்றிருக்கிறது. அதே போல விருதாச்சலம் தொகுதியில் தேமுதிக பொதுச் செயலர் பிரேமலதா மட்டுமே வெற்றி பெற்றிருந்தார். இது கடந்த 10 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு தேமுதிகவிற்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினரை இந்த தேர்தல் வாங்கி கொடுத்திருக்கிறது. அந்த அடிப்படையில் கட்சியினுடைய அடுத்த கட்ட பணிகள் தொடர்பாகவும் தேர்தலில் ஏற்பட்ட சுணக்கம் காரணமாகவும் எந்தெந்த தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு இழந்தோம், எத்தனை சதவீதத்தில் வாக்குகளை நம்ம இழந்திருந்தோம், வெற்றி பெற்ற வேட்பாளருக்கும் தோல்வியடைந்த வேட்பாளருக்குமான இடையே இருந்த வாக்கு வித்தியாசம் என்பதெல்லாம் தரவுகளாக ஒவ்வொரு மாவட்டத்தில் இருந்தும் மாவட்ட செயலர் நேரடியாக இந்த மாவட்ட செயலர் கூட்டத்தில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களிடம் சமர்ப்பிப்பார்கள். அது தொடர்பாகவும் அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பாகவும் கட்சியினுடைய நிர்வாக ரீதியான பணிகளை மேற்கொள்வதற்காகவும் கட்சியை அடுத்த கட்டத்தில் கொண்டு செல்லக்கூடிய வகையில் சில மாவட்ட செயலாளர்களுடைய நியமனம், அதே போல பிற அமைப்புகளை உருவாக்கலாமா, தற்போது இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் பெரும்பாலும் இளைஞர்கள் எந்த மாதிரியான மனநிலையில் இருக்கிறார்கள், அவர்களிடம் தேமுதிகவை கொண்டு செல்லக்கூடிய பணியில எந்த மாதிரியான வளர்ச்சி பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் மாவட்ட செயலரிடம் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கருத்துக்களாக கேட்டறியிருக்கிறார். ஒவ்வொரு மாவட்டங்களிலிருந்தும் ஒட்டுமொத்தமாக தேமுதிகவை பொறுத்தவரை 84 மாவட்ட செயலாளர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு மணி நேரம் இந்த மாவட்ட செயலர் கூட்டம் நடைபெறும். கூட்டத்திற்கு பிறகு பிரேமலதா விஜயகாந்த் எது தொடர்பாக ஆலோசனை மேற்கொண்டார் என்பதை செய்தியாளர் சந்திப்பில் விரிவாக எடுத்துரைத்தார். தகவல்களுக்கு நன்றி வினேஷ். BGP Merang Kingdom, ECR, ஈஞ்சம்பாக்கம், சென்னை.